ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஐபிஎல் ஆரம்பிக்க இன்னும் ஒரு 9 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளார சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிசப்பாயிண்டிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்ன்னு கேட்குறீங்களா? தோனி விளையாடலையா, அதுதான் டிசப்பாயிண்டிங் நியூஸா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன நியூஸுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தோனி விளையாடலையா, அதுதான் டிசப்பாயிண்டிங் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தோனி இன்னும் ஒரு 3 சீசன் கூட விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது நியூஸ் கிடையாது. அப்படி வேறு என்ன டிசப்பாயிண்டிங் நியூஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸுன்னு கேட்டிங்கன்னா, நேத்தன் இலீஸ் வந்து ஐபிஎல் 2026 ஃபுல் சீசன் வந்து ரூல்ட் அவுட் ஆகிருக்காரு. இவர் போகிறது ஏன் ரொம்ப டிசப்பாயிண்டிங் சீசன் அப்படின்னா, சிஎஸ்கே மேட்சஸை ஐபிஎல்லை ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. பர்டிகுலர்லி அவங்களுடைய வந்து ஸ்லாக் ஓவர் பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அந்த ஸ்லாக் ஓவர்ஸில் வந்து மெயின் பவுலராக இருக்கக்கூடிய ஒரு பவுலராக இருந்தார் வந்து நேத்தன் எலிஸ். பத்திரானாவை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி பத்திரானாவும் கேகேஆருக்கு போயிட்டார். ஸோ வந்து ஸ்லாக் ஓவர்ஸில் நல்லா போடக்கூடிய ஒரு பவுலரை வந்து சிஎஸ்கே வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஸ்குவாடில் இருந்த நேத்தன் எலிஸ் தான் வந்து அதுக்கு சூட்டபிளான ஒரு பவுலராக இருக்கும்னு சொல்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி, அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் காரணம் வந்து நேத்தன் எலிஸ் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வச்சுருக்காரு. ஸ்லோவர் பால்ஸ் நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர், யாக்கர்ஸும் நல்லா போடுவார். ஸோ அவரை வச்சு எப்படியாவது இந்த ஸ்லாக் ஓவர்ஸை சமாளிச்சுக்கலாம், ஏன்னா தான் பவுலிங் வீக்காக இருந்தாலும் அவரை வச்சு ஸ்லாக் ஓவர்ஸ் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்ச சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் இன்ஜுரினால இந்த சீசன் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் நிச்சயம் இந்த சீசன் விளையாடாமல் போனால் சிஎஸ்கேவோட ஸ்லாக் பவுலிங் வந்து இன்னுமே ரொம்ப வீக்காக தான் போக போகுது. நேத்தன் எலிஸ் இல்லாமல் வேறு சில வந்து ஸ்லாக் ஓவர் பவுலர்ஸ், அதாவது ஆல்ரெடி ஸ்குவாடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கமோஜ், கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி அண்டு வந்து மேட் ஹென்ரி, இவங்கெல்லாம் வந்து ஜேமி ஓவர்டன், இவங்கெல்லாம் வந்து ஸ்லாக் ஓவர்ஸ் போட்டாலும் நேத்தன் எலிஸ்க்கு அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க ஸ்லாக் ஓவர்ஸில். ஸோ நேத்தன் எலிஸ் விளையாடாதது வந்து நிச்சயம் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சிஎஸ்கேக்கு. அவர் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பவுலர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சிஎஸ்கே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை. மேபி அதுக்கு ஒரு 1 வீக் கூட ஆகலாம். பட் பாசிபிள் கேண்டிடேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராட்மேன், சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர் பிராட்மேன் இருக்கார், இங்கிலாந்து பவுலர் ஜோஸ் டங் இருக்கார். ஆனால் டங் வந்து ஸ்லாக் ஓவர்ஸில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாருன்னு எனக்குமே சந்தேகமாக இருக்குது. ஆஸ்திரேலியன் பவுலர் வந்து ஜேஇ ரிச்சர்ட்சன் இருக்கார். அவர் நியூ பால்லையும் நல்லா போடுவார், ஸ்லாக் ஓவர்ஸ்லையும் நல்லா போடுவார். பட் அவர் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன். ஸோ அவரை எடுப்பாங்களாங்கிறது தெரியல. இது இல்லாமல் ஜெரால்டு கொட்ஸி, அவர் வந்து ஜொகானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸுக்கெல்லாம் விளையாடி இருக்காரு. ஸோ அவரை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வேறு எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரில. நீங்கள் வந்து நேத்தன் எலிஸை யார் ரீப்ளேஸ் பண்ணால் சிஎஸ்கேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.